ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹேக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போது இந்த பதிவில் நம்ம செலவில்லா பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம். இது என்ன அப்படின்னா, பொதுவாகவே பரிகாரம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் உடனடியாக வந்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது, ஐயோ காஸ்ட் அதிகமாகும், நம்மளுக்கு பரிகாரத்துக்குன்னு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வர்றதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியுமா, இந்த மாதிரியான கஷ்டங்களை நம்ம இப்போதான் ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கோம், மனசு கஷ்டத்தில் இருக்கோம், ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளால் பண்ண முடியுமா, இந்த நேரத்தில் பண்ணுறது எப்படி பண்ணுறது, அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலமே கிடையாதா, நம்ம இந்த கர்மாவை அனுபவித்து தான் ஆகணுமா, இப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். முதல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நவகிரகங்களில் வந்து பார்த்தேன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு சுபர் அசுபர்னு இருப்பா. இந்த நடக்கக்கூடிய தசா புக்தியில் ஒருவேளை அசுப தசை நடக்கிறது இல்லை அசுபரனுடைய புக்தி நடக்கிறது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேயானால் இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தின் பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கோச்சாரம் ராசிக்கும் உங்களுடைய தசாபுக்தி லக்னத்திற்கும் பார்க்குறது எப்போவும் வழக்கம். அந்த கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்களேயானால் நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் வந்து பெரிய கிரகங்கள், அதாவது ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருஷ கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது, இவாளுடைய மாற்றங்கள், இவாளுடைய ப்ரெசண்ட் பொசிஷன் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் பொறுத்து நம்ம பரிகாரம் அப்படின்றத எடுத்து பண்ணுவோம். எப்போவுமே ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் எடுத்துன்னு வர்றார் அப்படின்னா அவருடைய பிரச்சனைகள் முடிஞ்சவரையிலும் அவருக்கு உண்டான பிரச்சனைகள்னால தான் அவர் ஒருவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பார்க்கும்போது பரிகாரங்கள் சொல்லுவாள். பரிகாரங்கள் வந்து நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருந்தால் அவர்களால் முடியும், அதனால் அவங்க பண்ண முடியும். அதனால் அவர்களுக்கு வந்து எதுவுமே பொருட்டாக இருக்காது. பெரிய கஷ்டம் வந்ததுனால அவளால் வந்து தாங்கிக்க முடியும், அதாவது பணத்தாலேயே வந்து அதை இது பண்ண முடியும். ஆனால் ஒரு மத்திய வகுப்பு இல்லைன்னா கீழ்த்தட்டு மக்கள், இவாளுக்கு வந்து எளிய பரிகாரங்கள் இல்லைன்னா செலவு இல்லாத பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். சரி, அப்படி பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாகவே அதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா அது கர்மாவினால தான் வருது. அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுனாலேயே போயிடுறது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லோரும் வரிசையில் நின்று பரிகாரம் பண்ணலாமே, அந்த மாதிரி ஆறுது கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் ஒரு சிலருக்குத்தான் அவங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரையோ ஒரு வழிகாட்டியையோ அவங்க வந்து அணுக முடியறது. அதுதான் வந்து கர்மாவினுடைய வேலை. இந்த கஷ்டத்தை முழுவதும் நீ அனுபவிக்கணுமா, இல்லை ஒரு பரிகாரத்தை செய்து கொஞ்சமாக அனுபவிக்கலாமா, இப்படின்றது தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இது. அதனால தான் வந்து சில பேர் பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்களையோ இல்லை அவர்களுக்கு இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் அப்படின்னு வீட்டிலேயே இருக்கக்கூடிய சில வழிகாட்டிகள் மூலியமாகவும் இந்த விஷயங்களை கிரகித்து அவர்களுக்கு உண்டான என்னென்ன பண்ணணும் அந்தந்த கிரகங்களுக்கு அப்படின்றத வந்து பொதுவாகவே எடுத்து சொல்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது பார்த்தலையானால் கர்மாவும் நிச்சயமாக இருக்கும். அந்த கர்மாவின் தூண்டுதலின் பேரில் தான் நீங்கள் வந்து அந்த வழிகாட்டியையோ இல்லைன்னா ஜோதிடரையோ போய் பார்த்து அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ம பலனை கொஞ்சம் கம்மியாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால தான் வரக்கூடிய கஷ்டத்தை கொஞ்சம் வந்து குடை பிடிச்சார் போல், மழைக்கு வந்த குடை பிடிச்சார் போல் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். இருந்தாலும் மழை பெய்யும் போது நினையக்கூடியது தான். சரி, இப்போது வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது பரிகாரம், எல்லா பரிகாரம் ஒன்று தானே அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது வருது. அது விஷயத்தில் பார்க்கும்பொழுது செலவில்லா பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே செலவில்லாத பரிகாரங்களை செய்யும் பொழுது அதுவும் ஆண்டவனை போய் ரீச் ஆகும், அதுவும் கிரகங்களை போய் ரீச் ஆகும். இதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
எப்பொழுதுமே அந்த கிரகங்களுக்கு உண்டான காயத்ரி, அந்த காயத்ரியை வந்து உபாசனை செய்கிறதன் மூலியமாக நிச்சயமாக அதில் ஒரு பெரிய ஏற்றம் வரும். அதாவது எந்த கிரகம் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துகிறதோ, அதாவது உங்களுடைய லக்னத்திற்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் ஜோசியரை போய் பார்த்தேன்னா அவர் சொல்லுவார், உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன, இந்த நடக்கக்கூடிய தசா என்ன, புக்தி என்ன, இந்த தசா புக்தியில் எதில் வந்து எந்த கிரகம் வந்து பிரச்சனையில் இருக்குது, அதாவது தசாநாதனா புக்திநாதன் பிரச்சனையில் இருக்கா, இல்லை இப்போ நடக்கக்கூடிய கோள் சாரம் இதன் மூலியமாக இந்த ராஜகிரகங்கள் வந்து பிரச்சனைகளில் இருக்கா, இதற்கு என்ன எளிய பரிகாரம், செலவில்லா பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அப்போது உங்களுக்கு எந்த கிரகத்தினால பிரச்சனை அப்படின்றது தெரிய வரும். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு உண்டான பலன்கள், அதாவது தீய பலன்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அதன் மூலியமாக கிரகங்கள் சாந்தி அடையும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய அசுப பலன்கள் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தலையானால் பொதுவாக இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரிய தசை நடக்கிறது. சூரியன் அப்படின்னு சொல்லும்போது ஆளுமையை குறிக்கும், அரசாங்கத்தை குறிக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனை குறிக்கும். அது தவிர சூரியன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய வாச கதுவை சொல்லும், வலது பக்கத்தை சொல்லும், வலது கண்ணை சொல்லும். இது எல்லாமே சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை சொல்லும். இந்த மாதிரி சூரியனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இது முகத்தை பற்றி குறிக்கும். அதனால் இது பார்த்தேனால் இந்த சூரியனுடைய தசை நடக்கிறது, சூரியனுடைய புக்தி நடக்கிறது, இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவருக்கு சூரியன், அந்த லக்னத்துக்கு சூரியன் வந்து அந்த ஜாதகருக்கு அவருக்கு உண்டான லக்னத்துக்கு சூரியன் ஏற்றார் போர் இல்லை, அவருக்கு உண்டான அசுபமாக இருக்குது, அது வந்து பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்னும் பொழுது இவருக்கு அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனை வரும், அரசியல்வாதிகள் மூலியமாக பிரச்சனை வரும். அது தவிர வந்து ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பிரச்சனை வரும். அது தவிர வந்து பார்த்தலையானால் உடல் நலத்தில், அதாவது மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும், கல்லீரல் இதெல்லாம் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தலையானால் உங்களுக்கு வரக்கூடிய தசையும் புக்தியும் பார்த்தலையானால் அந்த தசாநாதன் புக்திநாதனே உங்களை கொண்டு போய் அதில் தள்ளுவார். உங்களுக்கே தெரியாமல் அந்த தசாநாதனுக்கு உண்டான கலர், அந்த தசாநாதனுக்கு உண்டான ஸ்டோன்ஸு, அந்த தசாநாதனுக்கு உண்டான மலர்கள், தானியங்கள், இல்லை அதுக்குண்டான மரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல், அதாவது கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாமல் அது வந்து உந்தி விடும். அதன் மூலியமாக பார்த்தோம்னா நீங்களே போய் அதில் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது பொதுவாக பார்த்தோம்னா எல்லோரும் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, இந்த கோவிலுக்கு போய், அதாவது ராகுகேதுக்கு திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் வந்து ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு திருநாகேஸ்வரம் எல்லாருமே போக முடியுமா? முடியாது. அதனால் ராகுகேத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அவளுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இப்போது ஒரு கிரகத்துக்கும் பார்த்தேன்னா இதை தவிர செலவில்லாத பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனால் ஒரு கிரகமாக நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த கிரகங்கள் ஒருவேளை உங்களுக்கு தீங்கு விளைவிக்குமாயெனில், அதாவது உங்களுடைய தசா புக்தியில் இருந்து அந்த இது வந்து லக்னத்துக்கு சரிப்பட்டு வராமல் பிரச்சனைகளை கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த எளிய செலவில்லாத விஷயத்தை நீங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் 90% வரலும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஹோரை, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் வரும்போது, அந்த கிரகத்தினுடைய நாள் வரும்போது, அதாவது அந்த கிரகத்தினுடைய ஹோரைகள் வரும்பொழுது கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரியான ஹோரைகள், அந்த மாதிரியான நாட்கள், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் உண்டான நாட்கள் இதெல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். வரக்கூடிய கஷ்டத்திலிருந்தும் அந்த கஷ்டத்திலிருந்தும் நிச்சயமாக தவிர்த்துக்கலாம். இப்போ பார்த்தேன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது அதாவது தானியங்கள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தானியம் கொடுக்குறோம், அதாவது உங்களால் முடிஞ்சது 50 கிராம் இருக்கலாம், 5 கிராம் இருக்கலாம், 500 கிராம் இருக்கலாம், 1 கிலோவும் இருக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுதான். பொதுவாகவே பார்த்தேனால் இந்த கிரகங்களுக்கு உண்டான தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு அரிசி இல்லைன்னா நெல், செவ்வாய்க்கு பார்த்தேனால் துவரம்பருப்பு, புதனுக்கு வந்து பச்சை பயிறு, வியாழனுக்கு அதாவது குருவுக்கு வந்து பார்த்தேன்னா மூக்கு கடலை, வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து மொச்சப்பயிறு, சனிக்கு வந்து எள்ளு,
ராகுவுக்கு வந்து பார்த்தேலையானால் கருப்பு உளுந்தில் பார்த்தேன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் உளுந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபுல்லாக லேயர் எடுத்த வெள்ளை கலர் உளுந்து கிடையாது, கருப்பு இதுவோடு இருக்கணும், கவரோடு இருக்கணும் அந்த உளுந்து. கேத்துவுக்கு பார்த்தேன்னா கொள்ளு. இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையோ இல்லை சிவன் கோவில்லையோ இல்லை பெருமாள் கோவில்லையோ கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம். இதில் வந்து காஸ்ட் இன்வால்வ்டு ரொம்ப கம்மி, செலவு இல்லாத பரிகாரம்னு சொல்லலாம். இதை தவிர பார்த்தேன்னா ஒருவருக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவருக்கு சூரிய தசை நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு சூரியன் ஏற்றமாக இருந்தாரேயானால் அரசாங்க மரியாதை வரும், தன்னுடைய சீனியர் பாஸ் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய விஷயம் வரும், அவருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆளுமை அதிகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவருக்கு பார்த்தோன்னா புதிய வீடு கிடைக்கக்கூடிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே சூரியன் வந்து தசாநாதன் புக்தினாக இருந்து அவர் வந்து கெட்டு போயிருந்தாரேயானால், அதாவது அசுபராக இருந்தாரேயானால் அந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக அவருக்கு பெரிய பிரச்சனையை கொடுப்பார். அதன் மூலியமாக என்ன ஆகும்னா அரசாங்கத்திலேருந்து ஏதாவது பிரச்சனை வரும், அதாவது டிமாண்ட் நோட்டீஸ் வரும், ஏதாவது வந்து டேக்ஸ் ஃபைலிங்கில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அரசாங்கத்திலிருந்து இல்லை வீடு கட்டியிருப்பார், அதில் வந்து ஒரு அடி நீங்கள் காம்பவுண்ட் வர வெளியில் கட்டியிருக்கீங்கன்னு நோட்டீஸ் வரும் கவர்மெண்ட்லேருந்து, ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அது இல்லை வீட்டு வந்து கார்னரில் இருக்கும், அதில் வந்து ஸ்ப்ளே ஏரியான்னு சொல்லுவோம். அந்த கார்னரில் 2 ரோடு சந்திக்கிற இடமா இருக்கும், அதில் வந்து ஒரு 3 அடியோ 5 அடியோ நீங்கள் தவிர்த்து எடுத்து கொடுக்கணும், அந்த கார்னரை வந்து கர்வாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும், அரசாங்க அதிகாரிகள் மூலியமாக பிரச்சனை வரும். அது தவிர உங்களுடைய ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ், அதாவது உங்களுக்கு பாஸாக இருக்கிறவர் மூலியமாக பிரச்சனை வரும், அக்கௌண்ட்ஸ் இன்சார்ஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவாள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிய பரிகாரம், சுலப பரிகாரம், அதாவது செலவில்லாத பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா சூரியன் உடைய பிரச்சனைக்கு அப்படின்னா 1ஆம் நம்பர் சூரியன் 1, 10, அது தவிர வந்து இது அதாவது 1ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 19ஆம் நம்பர், இந்த மாதிரி எண் கணிதத்தில் வரக்கூடியது வந்து சூரியனை குறிக்கும். இந்த நம்பருக்கு உண்டானதும் சூரியனுக்கு உண்டான கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோஸு, இல்லைன்னா வந்து ஆரஞ்சு கலர், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஜாக்கெட் பிட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன துணியோ வஸ்திரமோ வாங்கி தானம் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணலையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இப்போ ஒரு கிரகத்துக்கும் உண்டான கலர் சொல்கிறேன், அதாவது கலர்னால் வர்ணங்கள், அதாவது நிறங்களை சொல்கிறேன். அந்த நிறங்கள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அதாவது உங்களுடைய தசைக்கும் புக்திக்கோ வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த நிறங்களில் உண்டான ஆடைகளையோ அந்த நிறங்களில் உண்டான வஸ்திரங்களையோ அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை மக்களுக்கோ கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது சூரியனுக்கு ரோஸு இல்லைன்னா ஆரஞ்சு கலர், சந்திரனுக்கு வெள்ளை கலர், செவ்வாய்க்கு சிகப்பு கலர், புதனுக்கு பச்சை கலர், குருன்னு சொல்லக்கூடியவருக்கு மஞ்சள், சுக்கிரன் அவருக்கு வந்து பார்த்தாலேயானால் ஹாஃப் ஒயிட், அதாவது ஒரு என்ன சொல்கிறது வெள்ளை கலர், அதில் வந்து ஐவரி ஒயிட்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஹாஃப் ஒயிட். சனி பகவானுக்கு கருப்பு, ராகுவுக்கு நீலம், கேத்துவுக்கு டார்க் ப்ரௌன் இல்லைன்னா வந்து மல்டி கலர்னு சொல்லுவாள், அதாவது எல்லா கலரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்திரம் வாங்கி தானம் கொடுக்கறதன் மூலியமாக பிரச்சனைகள் சுலபமாக செலவில்லாமல் கழியும். அது ஒன்றும் பெரிய, அதாவது செலவுன்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய செலவு இல்லை, செலவில்லாமல் இருக்கக்கூடிய பரிகாரமாக இதை எடுத்து பண்ணலாம். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இதுக்கு வந்து கிரகங்களுக்கு உண்டான பொதுவாக இந்த இது மரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோவிலில் தானம் கொடுக்குறதோ, வரவாளுக்கு வந்து யாராவது பண்டிதர்களுக்கு கொடுக்குறதோ, அந்தணர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், அந்த கிரகத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும். சூரியனுக்கு பார்த்தாலேயானால் எருக்கஞ்செடி கோவிலில் போய் பக்கத்தில் வைங்கோ, இல்லை செம்பருத்தி செடி வைங்கோ, அது இல்லையா ருத்ராட்ச மரம் அது வந்து வைங்கோ, கோவிலில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வைங்கோ, நீங்கள் போய் தானம் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர சந்திரனுக்கு பார்த்தாலேயானால் சந்திரனுக்கு வேப்ப மரம், பலாசு மரம் அந்த இதுவெல்லாம் பண்ணுவாள், உடன் இதுவெல்லாம் பண்ணுவாள்.
பலாச மரம். அதை தவிர வந்து முருங்கை மரம். முருங்கை மரத்தில் வந்து முருங்கை மரம் இது வந்து சந்திரனுக்கு உண்டானது. செவ்வாய்க்கு உண்டானது பார்த்தாலேயானால் கருங்காலி மரம். கருங்காலி செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. அதை தவிர வில்வ மரம், அதை தவிர செவ்வரளி, செண்பகம் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு உண்டான செடி மரங்கள். புதனுக்கு உண்டானது பார்த்தோம்னா முதன்மையானது துளசி. அது எல்லாருக்கும் தானமாக கொடுக்கலாம். ஒரு வீட்டுக்கும் எல்லார் வீட்டுக்குமே கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா வீட்டில் யாரையாவது வர சொல்லி தானமாக கொடுத்தேன்னா ரொம்பவும் காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த புதன் வந்து பிரச்சனையில் இருந்ததுன்னா அதை கொடுக்கறதன் மூலியமாக புத பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் ஆலமரம், அதற்கு பிறகு நாயுருவி அப்படின்னு இதில் விற்பா. அதாவது இந்த இது நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அது வாங்கி தானம் கொடுங்க. நாயுருவின்னு போட்டிருப்பாள். குரு பகவானுக்கு அரச மரம், அதெல்லாம் வந்து கோவில் பக்கத்தில் தான் வைக்க முடியும். ஆலமரம், அரச மரம், இல்லை கோவில் இல்லைன்னா குளம், பொது இடங்களில் தான் வைக்க முடியும். ஏன்னா யாரும் வீட்டில் வந்து அரச மரம் ஆலமரம்லாம் வளர்க்க மாட்டா. வளர்ந்ததுன்னா வேறு ஓடி போகும் ஊரில், அதனால் நல்லபடியாக இருக்காது. அதனால் குருவுக்கு உண்டானதுன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு அரச மரம், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளம் இல்லைன்னா நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் அங்கே வச்சுட்டு வாங்க. பக்கத்தில் வந்து குளங்கள்லாம் இருந்ததுன்னா விநாயகர் கோவில் இருக்கும், பக்கத்துலேயே வச்சுட்டு வர்றது ரொம்பவும் பெரிய விசேஷம். அதை தவிர சந்தன மரம், அதற்கு பிறகு வந்து முல்லைப்பூ, அது வாங்கி முல்லைப்பூ செடி வந்து அதாவது குரு பகவானுக்கு இது பண்ணலாம். சுக்கிரனுக்கு பார்த்தலையானால் செந்தாமரை பூ, மொச்சை செடி, அதை தவிர வந்து அத்தி மரம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில் பக்கத்தில் வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சனி பகவானுக்கு வந்து பனைமரம் சார்ந்தது, அதாவது நுங்கு, பதனி, இந்த மாதிரியான விஷயங்கள், பனை வெல்லம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதை தவிர பார்த்தாலேயானால் வன்னி மரம், அதுக்கப்புறம் வந்து திருக்குவளை மரம் பார்த்தாலேயானா இதெல்லாம் வந்து திருக்குவளை பூவை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ராகுவுக்கு வந்து மருதம், மந்தாரைன்றது வந்து திருவாச்சி பூ வரும் இல்லையா, அந்த இது. அதை தவிர கேத்துவுக்கு வந்து மாமரம் கேத்துவுக்கு உண்டு. அதை தவிர வந்து தர்பை வாங்கி கொடுக்கறது, தர்ப புல் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது வாங்கி கொடுக்கறது. ஏன்னா ஞானகாரகன், அதனால் வந்து தர்ப புல் வாங்கி கொடுக்கறது பெரிய விசேஷம். அதை தவிர சிவப்பு அலரிப்பூ, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த 9 கிரகங்களுக்கும் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு எல்லாமே வந்து அதாவது ஒரு கலரோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச வந்து எந்த ஒரு எளிமையான விஷயத்தில் வந்து ஒருவேளை உங்களுக்கு அதாவது அசுப பலன்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஜோசியரை கேட்டு நீங்கள் இதில் என்ன எதுவை பண்ணலாம், அதாவது உங்களுக்கு எந்த கிரகம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது, அதாவது நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன விஷயத்தில் அதை எடுத்துட்டு அங்கே வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் பரிகாரம்னு சொல்லி நிறைய செலவு பண்ணால் தான் அதில் வந்து போகும் அப்படின்றது இல்லை. முதல்ல சொல்லக்கூடியது அந்த கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரம், அடுத்தது அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய கலர், அதாவது வர்ணத்தில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கிரகத்தினுடைய தானியங்கள், மரங்கள், செடிகள் இதெல்லாம் தானம் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்ததும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக மாறி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.